ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிற ட்ரிக் அதாவது இமெயில் அனுப்ப தெரியாதவங்க, இமெயில் அனுப்பும்போது ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களுக்கு எப்படி ஜிமெயில் அனுப்புறதுன்னு காட்ட போகிறேன். ஸோ ஜிமெயிலுக்கு முதல்ல எப்படி போவீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஜிமெயில்ன்னு எழுதியிருக்கும் இல்லாட்டிக்கு ஒரு என்வலப் ஐக்கன் ஒன்று காட்டு. ஸோ அந்த கூகுளோட கலர்ஸ் கொஞ்சம் ரெட், yellow, ப்ளூ, க்ரீன் இருக்கபடியால் அந்த என்வலப்ஸ் ஐக்கன் கூடி உங்களுக்கு அந்த கலரில் காட்டும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஜிமெயிலை ஓப்பன் பண்ணி கொள்ளலாம். இல்லை நீங்கள் அப்படி ஓப்பன் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டம்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களில் சர்ச் ஆப்ஷன் இருக்குது. இந்த சர்ச் ஆப்ஷனில் நீங்கள் போயிட்டு ஜிமெயில் என்று டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னால், உங்களோட டிவைஸ்ன்றதை சூஸ் பண்ணால் உங்களோட டிவைஸில் இருக்கிற ஜிமெயிலை உங்களுக்கு ஓப்பன் பண்ணுற ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அப்போ 2 முறையால் நீங்கள் ஜிமெயிலை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். ஒன்று நீங்களாக தேடி போய் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்வது, ஒன்று சர்ச் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்வது. இப்போ நாங்கள் பார்த்தோம்னா இமெயிலில் ஓப்பன் பண்ணினோன்னே நீங்கள் சைன்இன் பண்ணி வச்சுருக்கும்போது உங்களோட அக்கௌண்ட் கார்டு, நீங்கள் எந்த அக்கௌண்ட்டில் சைன்இன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இதில் காட்டு. ஸோ அதுக்கு நீங்கள் சைன்இன் பண்ணி இங்கே இருக்கிற இந்த ஐக்கனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த நேமில் இந்த இமெயிலில் சைன்இன் பண்ணியிருக்கன்ற டீட்டெயில்ஸ் காட்டு. அண்ட் இப்போ நீங்கள் ஒரு ஆளுக்கு இமெயில் அனுப்ப போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது இந்த கம்போசன், அதாவது ஒரு பென்சில் ஐக்கன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரம்ன்றதில் உங்களோட இமெயில் அட்ரஸ் டிஃபால்ட்டாகவே வந்துடும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் எந்த இமெயிலுக்கு அனுப்ப போகிறீங்கன்றது யாருக்கு அனுப்ப போகிறீங்களோ அந்த இமெயில் அட்ரஸை நீங்கள் என்ன செய்யலாம், ஆட் பண்ணி கொள்ளலாம். அந்த இமெயில் அட்ரஸை நீங்கள் ஆட் பண்ணின பிறகு நீங்கள் என்ன செய்ய வேணாம்னா, அந்த இமெயிலுக்கு நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் கொடுக்கணும். எதை பற்றிய இமெயில்னு சொல்லி கொடுப்பீங்க. ஸோ அந்த சப்ஜெக்டை நீங்கள் கொடுக்கணும். அப்போ இதில் நீங்கள் சப்ஜெக்டை நீங்கள் டைப் பண்ணுவீங்க. இது ஒரு க்ரீட்டிங் இமெயில்ண்டா, ஒரு க்ரீட்டிங் இமெயில் என்று சொல்லி ஒரு சப்ஜெக்டை டைப் பண்ணி அண்ட் பிறகு நீங்கள் இமெயில் ஃபுல் கண்டென்ட் டைப் பண்ண வேண்டிய இடம் இது. இதில் நீங்கள் என்ன நார்மலாக இமெயிலுக்கு சார் மேடம் போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு I would like to know about yourself என்று போட்டுட்டு நீங்கள் என்ன செய்யலாம், இதில் சலட்டேஷனில் கடைசியாக அவங்களோட ரிகார்ட்ஸை போட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னா, உங்களோட நேம், நீங்கள் யார் அனுப்புகிறீங்களோ உங்களோட நேமை இதில் போட்டு முடிச்சிடுவீங்க. ஸோ இப்போ இதை நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு இந்த பட்டன், அதாவது சென்ட் ஐக்கன், அதாவது ஒரு முக்கோணம் சரிஞ்ச மாதிரி ஒரு ஐக்கன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி சென்ட் பண்ணி கொள்ளலாம். எனிவே நீங்கள் இந்த இமெயிலில் அட்டாச்மெண்ட் ஏதாவது ஒன்று ஃபோட்டோவையோ ஆடியோ கிளிப்பையோ அனுப்பணும்னா, நான் ஏற்கனவே வாட்ஸ்அப்புக்கு அப்படி அட்டாச் பண்ணுறேன்னு சொன்ன மாதிரி இந்த பேப்பர் கிளிக் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த அட்டாச் ஃபைல்ன்றதை கொடுக்கணும். அட்டாச் ஃபைல்ன்றதை கொடுத்தோன்னா உங்களோட ஃபோனில் ரீசெண்டாக இருக்கிற இதை ப்ரௌஸ் பண்ணுற ஆப்ஷனை காட்டும். ஸோ அதுக்குள்ளே உங்களோட இமேஜஸ்ன்னா இந்த மெனுவை கிளிக் பண்ணி இமேஜஸை நீங்கள் என்ன செய்யலாம், எங்கே இருக்கோ அதை சூஸ் பண்ணல. இப்போ டவுன்லோடில் இருக்குதுன்னு சொன்னால், இப்போ டவுன்லோடில் நான் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண இமேஜ் இதில் என்ன ஆயிட்டுதுன்னு சொன்னால், இங்கே என்ன ஆயிட்டுது, ஜாயின் ஆகிட்டுது, அதாவது அட் ஆகிட்டு. ஸோ நான் இப்போ ஒரு ரெசிபியண்ட்டுக்கு அனுப்ப போகிறேன். நான் இந்த ரெசிபியை நான் மாற்றுறேன். நான் இன்னொரு இமெயிலுக்கே அனுப்பி பார்க்குறேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்யலாம் வேண்டாம், இப்போ நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, இந்த சென்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வரும் உங்களோட மெசேஜ் சென்ட் ஆனோன்னு சென்ட் வரும். ஸோ இப்போ உங்களோட மெசேஜை நீங்கள் சென்ட் ஆகிட்டான்னு பார்க்கணுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், இந்த சென்ட் அண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா ரீஃப்ரெஷ் பண்ணுவீங்க. அதாவது சம்டைம்ஸ் அதில் இருக்காது. இந்த சென்ட் அண்ட் ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணின மெசேஜ் இங்கே இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு அதோட வெரிஃபிகேஷனை நீங்கள் என்னத்தை சென்ட் பண்ணிங்கன்னு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் இன்னொரு ஆள் உங்களுக்கு மெசேஜ் இமெயில் அனுப்பியிருக்காருன்னு சொன்னால் அதை எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் இன்பாக்ஸ்ன்றதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு ரிசீவ் ஆன மெயில்ஸ் எல்லாமே காட்டும். அதை நீங்கள் பர்டிகுலராக கிளிக் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம், செக் பண்ணி கொண்டு போகலாம்.
அண்ட் இந்த இமெயிலுக்கு நீங்கள் வந்து ரிப்ளை பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த 3 டாட் இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சம்டைம்ஸ் 4-5 பேர் சேர்த்து ஒரு மெயில் போட்டிருப்பாங்க. அப்படியான சந்தர்ப்பத்தில் ரிப்ளை ஓலன்னு கொடுப்பீங்க, இல்லாட்டி ரிப்ளை அண்ட் இருக்கும். இப்போ இது வந்து 4-5 பேர் சேர்த்து அனுப்பினபடியாக ரிப்ளை ஓலை கொடுத்து நீங்கள் அதில் என்ன செய்யலாம், எஸ் ஓகே அண்ட் உங்களுக்கு என்ன விஷயத்தை நீங்கள் டைப் பண்ண போகிறீங்களோ டைப் பண்ணிவிட்டு இந்த சென்ட் ஐக்கனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அங்கே என்ன நடக்கும், போயிடும் மெயில். ஸோ இப்படி நீங்கள் மெயிலை வந்து உங்களுக்கு வார மெயிலையும் செக் பண்ணிக்கொள்ளலாம் அண்ட் நீங்கள் வந்து மெயிலை வந்து கம்போஸ் பண்ணி அனுப்பிக்கொள்ளலாம். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் மெயில் அனுப்பும் போது நான் ஒரு ஃபீச்சர் சொல்லணும். அதாவது மெயில் அனுப்பும் போது நீங்கள் கம்போஸ்க்கு போவீங்க. கம்போஸ்க்கு போகிறீங்கன்னா ஃப்ரம் 2க்கு பக்கத்தில் இந்த முக்கோண ஐக்கான் இருக்குது. இந்த முக்கோண ஐக்கான் என்னத்துக்கு இருக்குன்னு சொன்னால் ஒன்று வந்து சிசி, ஒன்று பிசிசி. சிசின்னு சொன்னால் கார்பன் காப்பி, பிசிசின்னு சொன்னால் பிளைண்ட் கார்பன் காப்பி. அப்போ சிசின்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் 4-5 பேருக்கு மெயில் அனுப்ப போகிறீங்க. அந்த 4-5 பேருக்குமே அனுப்பும்போது அவங்களுக்கு மெயில் அனுப்பி இருக்கிறேன்னு தெரியணுமென்னா நீங்கள் அனுப்ப போகிற ஆக்களோட மெயில் அட்ரஸை நீங்கள் என்ன செய்வீங்க, அந்த சிசிக்குள்ளே போடுவீங்க. பிசிசிக்குள்ளே நீங்கள் ஒரு மெயில் அட்ரஸை போட்டிங்கன்னா நீங்கள் 4-5 பேருக்கு மெயில் அனுப்புகிறீங்கன்னு சொன்னால் அந்த பிசிசிக்குள்ளே என்ன நடக்கும்னு சொன்னால் நீங்கள் பிசிசிக்கு போட்ட இமெயில் அட்ரஸ் இன்னொரு ஆக்களுக்கு பார்க்கும்போது தெரியாது. அவங்களுக்கு இப்படி 2 பேருக்கு மெயில் போயிருக்குன்னு தெரியும், ஆனால் யாருக்கு இந்த மெயில் அட்ரஸுக்கு போயிருக்குன்னு தெரியாது. ஸோ சிசி, பிசிசி 2 இந்த 3க்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ இனி நீங்கள் ஒரு மெயிலை வந்து ரிசீவ் பண்ணி அனுப்பக்கூடிய அட்டாச்மெண்ட்டை அட்டாச் பண்ணி அனுப்பக்கூடிய ஒரு நாலேஜ் வந்து நீங்கள் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.